என் பாவம் என் உள்ளத்தை நொறுக்கிக்கிட்டே இருக்கேன். என் குடும்பத்தில் நான் உண்மையாக இல்லை, என்னுடைய மனைவியிடத்தில் உண்மையாக இல்லை, மறைவான பாவம் நிறையா செய்கிறேன், வேலையில் உண்மையாக இல்லை, எல்லா சூழ்நிலையிலும் நான் பாவத்தையே உணவாக உட்கொண்டேன். இதனால் எனக்கு பலவீனம் வந்திருக்கு, நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. என்னை யார் இதிலேருந்து விடுதலையாப்பா? இதிலேருந்து விடுதலையாக எத்தனையோ மருந்து சாப்பிட்டு பார்த்தேன், டிப்ரெஷன், அதுலேயும் எனக்கு சுகம் கிடைக்கல. என்னை யார் சுகமாக்குவார் என்று வேதனையோடு இருக்கீங்களே, கவலைப்படாதீங்க. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, தெய்வ பிரசன்னத்துக்கு வாங்க, முழங்கால் படிடுங்க, உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க. உங்களுக்கு விடுதலைக்கு இதுதான் வழி, இதற்கு மருந்து இதுதான். உங்களுக்கு என்ன வார்த்தை தெரியுமா? 1 யோவான் 1:7 அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ரத்தம், இயேசு ரத்தம் உங்களை கழுவும். பாவத்தை அறிக்கை செய்யுங்க, ரத்தத்தால் கழுவப்படுங்க, அப்படி உள்ளத்தில் கூப்பிடுங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.